இதுல முடிவெடுக்க என்ன சார் இருக்கு? வராது. இது சரிப்பட்டு வராது. சரிப்பட்டு வராது. சரிப்பட்டு வராது. மாயா, வாயா வாயா வாயா, நல்லா முன்னாடி வா. என்னம்மா ஒரு குற்றவாளி விசாரிக்கிற மாதிரி நிக்க வச்சிருக்கீங்க? வாய மூடு. நீ போலீஸா இல்ல நான் போலீஸா? பாரு, கேட்காம வாயகைய திறந்த அடிச்சு பல்லுகளெல்லாம் பேத்துருவேன். வாய முட்டு சுமாரு. கேட்கறதுக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லணும். எந்த ஊரு? பொள்ளாச்சி. அங்க என்ன தொழில்? விவசாயம். அப்புறம் நான் தான் அந்த ஊருக்கு நாட்டாம. நாட்டாமையா? ஆமாம்மா, பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பம் தான் நாட்டாம. நாட்டாம எப்படி இங்க வீட்டு ஆமையாச்சு? நீதானே இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாட்ச்மேனு? ஆமாம்மா. கிராமத்துல பெரிய வீட்டுல தானே இருந்திருப்ப? ஆமாம்மா, பெரிய வீடு தான். அப்புறம் எதுக்கு நீங்க கேட்ல வாட்ச்மேனா இருக்க? ஏமாந்துட்டோம். சொத்து சுகம்லாம் கைவிட்டு போயிடுச்சு. பொழப்புக்காக இங்க வந்தோம். பொழப்புக்கு வந்தீங்களா இல்ல யாரையாவது பழி வாங்க வந்தீங்களா? சுட்டு போட்டாலும் எங்களுக்கெல்லாம் அந்த பழக்கம் கிடையாதுங்க. நீ எப்ப வேலைக்கு சேர்ந்த? போன 10ஆம் தேதி. எப்படி சேர்ந்த? வேலை கேட்டேன், கொடுத்தாங்க. யாரு? புவியா? இல்ல, அப்ப நான் அவரை பார்க்கல. அப்ப யார் வேலை கொடுத்தது? அங்க வேலை பார்த்துட்டு இருந்த பழைய வாட்ச்மேன் தான் கொடுத்தாரு. ஓ, ஒரு வாட்ச்மேன் இன்னொரு வாட்ச்மேனுக்கு வேலை கொடுத்தாரா? நம்புற மாதிரி இல்லையே. இல்லைங்க, அவரு ரொம்ப நாளா ஒத்த ஆளா டபுள் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. நான் போய் ஒரு வேலை கேட்டதும் எனக்கு அதை கொடுத்துட்டாரு. நான் போட்டிருந்த யூனிஃபார்ம் கூட அவர் தான் கொடுத்தாரு. புவிய பாத்திருக்கியா? பாத்திருக்கேனே. ஆள் எப்படி இருப்பாரு? தங்கமானவரா தான் தோணுச்சு. என்ன பார்த்த முதல் நாளே அவர் நல்லா தான் பேசினாரு. எப்போ வருவாரு? டெய்லி வருவாரா? நான் வேலைக்கு சேர்ந்த 2வது நாளே அவர் காணாம போயிட்டாருங்க. அதனால அவர்கிட்ட எனக்கு பெருசா பழக்கம் இல்லைங்க. காத்தடிச்ச அன்னைக்கு யார் டியூட்டில இருந்தது? நான் தாங்க இருந்தேன். அன்னைக்கு புவி அங்க வந்தாரா? வந்தாருங்க. காத்து பலமா அடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாருங்க. கார்ல வந்தாரா பைக்ல வந்தாரா? பைக்ல தாங்க வந்தாரு. அங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? நீதான் அனுவா? ஆமா. எதுக்காக அவரை கொன்ன? அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் எதுக்கு நான் கொல்லணும்? அவரை உனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா உன் ஸ்கூட்டி மட்டும் எப்படி அவர் வீட்டுக்கு வந்தது? ஐயோ, அதுக்கு நான் 1000 முறை பதில் சொல்லிட்டேன். யார்கிட்ட? டிஐஜி சார் கிட்ட தான். ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? நான் உனக்காகத்தானே இங்க வந்திருக்கேன். சொல்லுடி. இங்க பாருங்க, மரியாதை இல்லாம பேசாதீங்க. மர்டர் பண்ணிருக்க, உனக்கு என்னடி மரியாதை? நான் மர்டர் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. எனக்கு அவரை தெரியவே தெரியாது. தெரியாதவர் எப்படி உன் ஸ்கூட்டியை வச்சிருந்தாரு? ஐயோ, அது காணாம போயிருந்தது. நாங்க போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். கிடைச்ச உடனே ஏன் வந்து எடுத்துக்கல? நாங்க எப்படி போய் அவங்க வீட்ல எடுக்க முடியும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அவங்க தான் போய் எடுத்துட்டு வந்து தரணும். நாங்க போய் எடுத்துட்டா போலீஸ் தேவையில்லாம எங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீ சமாளிக்கணும். இப்பவும் அதானே? போலீஸ் சந்தேகத்துல தானே நீ இருக்க. இங்க பாருங்க, என்கிட்ட காணாம போன ஸ்கூட்டி புவி வீட்டுக்கு எப்படி போச்சுன்னு விசாரிக்கிறத விட்டுட்டு தொலைச்சவங்களை போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. புவி இருந்திருந்தா இந்த விசாரணையே நடந்திருக்காதே. இல்லாதனால தானே இவ்வளவு பிரச்சனையும். இங்க பாருங்க, அவர் இல்லங்கிறதுனால கிடைச்சவங்க தலையில கொலைப்பழிய போடுறீங்களே, இது என்னங்க நியாயம்? அப்போ இது வரைக்கும் உனக்கு புவியே தெரியாது. இதைத்தானங்க நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அவரை தெரியாது. புவிக்கும் ஒண்ணு தெரியாதுல்ல?
எனக்கு அவரு தெரியாதுன்னா அவருக்கும் எனக்கு தெரியாது தானே? தெரியாத உன்னை அவன் எதுக்கு வரைஞ்சு வச்சிருக்கான்? ஆமா, ஏன் படத்தை வரைஞ்சு வச்சிருக்காரு? எப்படி நான் வரைஞ்சிருப்பாரு? என்னடி என்ன விசாலன் கூட்டிட்டு வந்து இப்படி அடிக்கிறீங்க? நீ சுமாரி உன்கிட்ட நாங்க கேள்வி கேட்டா நீ எங்க கிட்டே கேள்வி கேப்பியா? நீ அந்த படத்தை உன்னை பார்க்காம எப்படி வரைஞ்சாரு? எனக்கு தெரியாது. உனக்கு அவருக்கும் பழக்கம் கிடையாது? இல்ல இல்ல இல்ல. நீ பார்த்தது கிடையாது? நான் பார்த்தது இல்ல. ஒருவேளை அவர் என்ன பார்த்திருக்கலாம். ஓ, அவர் பார்த்து உன்னை படமா வரைஞ்சதாவே வச்சுப்போம். இதுல ஸ்கூட்டி கதை இடிக்குதே. அவர் ஒரு ஓவியன். யாரையோ எங்கேயோ பார்த்து அத மனசுக்குள்ள படம் புடிச்சு அத வரைஞ்சதாவே வச்சுக்குவோம். அதே ஓவியனுக்கு அவர் யார படமா வரைஞ்சாரோ அவளோட காணாம போன ஸ்கூட்டி இவரு காணாம போனப்ப கிடைச்சிருக்குன்னா அதுக்கு என்னடி அர்த்தம்? இது வெறும் கோஇன்சிடென்ஸ், அவ்வளவுதான். ஓ, இந்த கோஇன்சிடென்ட்டை நான் சினிமால கூட பார்த்தது இல்லடி. இத பாருங்க மேடம், சில நேரங்கள்ல கற்பனை விட நிஜம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். நம்பிதான் ஆகணும். அப்படியா? சரிடி சார். புவியை நீ பார்த்ததில்ல. எங்கேயோ உன்னை பார்த்துட்டு புவி அந்த படத்தை வரைஞ்சிருக்கான்னே வச்சுக்குவோம். அப்படிதானே? ஆமா. இப்பெல்லாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு ஏகப்பட்டதுல போட்டோஸ் இருக்கு. அதுல எதையாவது என்ன பார்த்திருக்கலாம். அவருக்கு வரையணும்னு தோணி இருக்கலாம். அதனால வரைஞ்சிருக்கலாம். என் போதாத நேரம் ஸ்கூட்டி கவுத்தா மாதிரி இதுவும் என்ன கவுத்துருச்சு. சரி, இப்போ கோஇன்சிடென்ஸை விட்டுருவோம். இன்சிடென்ட்டுக்கு வருவோமா? சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அன்னைக்கு அக்காவோட ஆட் ஃபிலிம் கம்பெனிக்காரங்க ஒரு பார்ட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கு அக்கா என்ன கூப்பிட்டுருந்தாங்க. நாங்க 2 பேரும் போனோம். பார்ட்டி எத்தனை மணிக்கு? 7 to 11 போனீங்களா? போனோம். ஆபீஸ்க்கு? ஆபீஸ்க்கு போயிட்டு தான் பார்ட்டிக்கு போனோம். ஆபீஸ்க்கு இவங்களும் வந்தாங்களா? இல்ல, ஆபீஸ்க்கு நான் மட்டும் தான் போனேன். ஆபீஸ்ல இருந்து 4 மணிக்கு கிளம்பி நான் ஒரு இடத்துல நிக்கிறேன்னு சொன்னேன். இவங்களும் அவங்க வேலையை முடிச்சுட்டு அங்க வரதா எங்களுக்குள்ள ஒரு பேச்சு. அதே மாதிரி நாங்களும் மீட் பண்ணோம். ஓ, 7 மணி ஃபங்க்ஷனுக்கு 4 மணிக்கே கிளம்பிட்டீங்க? ஆமா. இது கொஞ்சம் ஹார்டா இல்ல? ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போறதுக்கு 3 hours ஆகுமா? ஃபங்க்ஷன் என்ன பாண்டிச்சேரியில நடந்துச்சு? இல்ல சார், சொல்றத ஃபுல்லா கேளுங்க. சொல்லு சொல்லு சொல்லு. 4 மணிக்கு கிளம்பி ஒரு 4:15க்கு மீட் பண்ணி அங்கேருந்து ஷாப்பிங் போயிட்டு ஒரு 6:30 கிளம்பினா 7 o'clock பார்ட்டிக்கு போயிடலான்னு பிளான் பண்ணோம். அப்ப நீங்க மர்டர் நடந்த நேரத்துல ஷாப்பிங்ல இருந்தேன்னு சொல்றீங்க, அதானே? சார் இருங்க சார், நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. 4:15 போல கிளம்பி போயிட்டு இருந்தோம். அப்போ காத்து மழை வேற பயங்கரமா இருந்துச்சா, என் போன் கை தவறி தண்ணில விழுந்துருச்சு. வேலை செய்யல. உன் போன்ல தண்ணி பட்டதுக்கும் நான் கேட்டதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இருக்கு சார். தண்ணி பட்டு போன் வேலை செய்யாததுனால நாங்க ஷாப்பிங் போகாம மொபைல சர்வீஸ் கொடுக்க போயிட்டோம். ஓ, கொடுத்துட்டு அங்க இருந்து எங்க போனீங்க? கொடுத்துட்டு நாங்க எங்கேயும் போல சார். கடைக்காரர் அதை ரெடி பண்றதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும்னு சொன்னாரு. அதனால நாங்க அங்கேயே உட்காந்து சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு அப்படியே நேரா பார்ட்டிக்கு போயிட்டோம். ஓஹோ.